2026 அப்புறமா டிஎம்கே இருக்கோ இல்லையோ பரந்தூர் ஏற்பட்டு வரத்தான் செய்யும். முதல்வரை பற்றி அப்படி கேட்கறதற்கு முன்னால விஜய இதுக்கு ஒரு தீர்வை கொண்டு வர முடியுமா, இந்த பரந்தூரை வச்சு கொஞ்சம் பாலிடிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பாக்குறாரே தவிர விஜயனுடைய வேற எதுவுமே நோக்கம் கிடையாது. டிஎம்கே கூட்டணிகள்ல ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. முதல்வர் அப்படிங்கிற ஒரு பொம்மை முதல்வர் இருக்கிறாரு, விளம்பர பிரியர் முதல்வர் ஒருத்தர் இருக்கிறாரு. ஆனா எல்லாமே அவர் தான் பண்றாரா அப்படின்னு கேட்டா கிடையாது. காவல்துறைக்கு முதல்வர் கையில தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது முதல்வருக்கு கூட தெரியாமல் சங்கர் ஜிவால் இந்த கூலிப்படையை கொலைப்படையை நடத்தி கொண்டிருக்கிறாரா 3 வருஷமா? டிஎம்கே கூட்டணி கட்சிகளுக்கு பயங்கரமான தர்ம சங்கடம் இன்னும் அதிகரிக்கத்தான் போறது. டிஎம்கே கிட்டத்தட்ட 10-12% வாக்குகள் இழக்கும். விஜய் கட்சியே ஒரு மதவாத கட்சி தான். நான் அப்படி சொல்றேன்னு நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க, நீங்க அப்புறமா நீங்க புரிஞ்சுக்குவீங்க. அதாவது டிஎம்கே இஸ்லாமியர்களை, இஸ்லாமிய வாக்குகளுக்காக மட்டுமே பயன்படுத்தி கொள்கிறதே தவிர இஸ்லாமியர்களுக்காக எந்த ஹெல்ப்பும் பண்ணல. இளைய பாரதம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். விஜய் அவர்கள் நேற்று மாநில செயற்குழு கூட்டத்துல பேசும்போது 2 முக்கியமான விஷயங்களை பேசியிருக்காரு. ஒண்ணு கூட்டணி, இன்னொன்னு பரந்தூர் விமான நிலையம். அதுலயும் பரந்தூர் விமான நிலையத்துல ஒரு முடிவு மாநில அரசு எடுக்கவில்லை அப்படின்னா மிஸ்டர் முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு தலைமைச் செயலகத்துல நாங்க பரந்தூர்ல இருக்கும் மக்களை அழைத்து அங்க போராட்டம் பண்ணுவோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. பரந்தூர் விமான நிலையம் பிரச்சனை என்னங்கிறது ப்ராபபிளி இவருக்கு இன்னும் புரியலன்னு நினைக்கிறேன், விஜய்க்கு இன்னும் புரியலன்னு நினைக்கிறேன். அது வரத்தான் வேணும், வேறு வழி கிடையாது. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டுங்கிறது போராது. அதை விரிவாக்கம் பண்ண முடியாது. ஏதோ ஒரு 3 இடங்கள்ல அவங்க பார்த்துருக்குறாங்க. கடைசியில மாநில அரசு தான் சொல்லிச்சு பரந்தூர்ல பண்ணலாம் அப்படின்ட்டு. அதுக்கு பின்னால டிஎம்கேக்கு ஏகப்பட்ட கால்குலேஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும். பரந்தூர் விமான நிலையம், பரந்தூர் இடம் அப்படிங்கிறது ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் போதே தேர்வு செய்யப்பட்ட ஒரு பகுதி தான். அது இல்லைன்னா தாம்பரத்து பக்கத்துல உங்களுக்கு ஐஏஎஃப் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இருக்குங்கிறதுனால அதை பண்ண முடியாதுன்னாங்க. அதுக்கு பக்கத்துல இன்னொரு ஊர் இருந்தது, அங்க சரிப்படலை அப்படின்ட்டு ஜியாலஜிக்கல் சர்வே சொல்லியிருக்காங்க. அதனால இது பரந்தூர் எடுத்திருக்கிறாங்க. பரந்தூர்ல about 900 to 1000 ஏக்கர்ஸ் ஏரியாவில் மட்டும்தான் பிரச்சனை வருதே தவிர பாக்கி இடத்துலலாம் பிரச்சனை கிடையாது. பரந்தூர் அவங்க செலக்ட் பண்ண உடனே அதுக்கு முன்னாலேயே இவங்க செலக்ட் பண்ணிடுவோம், இந்த ஷார்ட் லிஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு நினைச்சு டிஎம்கே காரங்கெல்லாம் அந்த ஏரியாவில் ஏகப்பட்ட இடங்களை வாங்கி போட்டுட்டாங்க அந்த காலத்திலேயே. அதாவது ரொம்ப சீப் ரேட், அடிமாட்டு விலைக்கு ஏக்கரா நிலங்கள்லாம் வாங்கி குமிச்சு வச்சிருக்கிறாங்க அவங்க. அதனால பரந்தூர் ஏர்போர்ட்டு வரத்தான் செய்யும். டிஎம்கே இருக்கோ இல்லையோ, 2026 அப்புறமா டிஎம்கே இருக்கோ இல்லையோ பரந்தூர் ஏர்போர்ட் வரத்தான் செய்யும். சரி, இதுக்கு என்ன விஜய் அவர்கள் சொல்றது, நான் டெவலப்மெண்ட் வேணாம் அப்படின்னு சொல்லல, பட் அந்த இடம் வேணாம், அந்த மக்கள் கஷ்டப்படுறாங்க அங்க, அதனால அப்படின்னு. சோ இதுக்கு ஒரு அல்டர்னேட்டா இன்னொரு இடத்த சூஸ் பண்ண முடியாது? சூஸ் பண்ணலாம், பண்ணிருக்கலாம். அதாவது இதுவே 12 வருஷமா டிலே ஆகிட்டு இருக்கு. 12 வருஷத்துக்கு முன்னாலே இதை பண்ணிருக்கிறாங்க. 12 வருஷமா வேற ஆல்டர்னேட் சைட் கிடைக்கல அப்படிங்கும் போது இப்போ கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கல. இருக்கலாம், வேற ஏதாவது இருக்கலாம், இல்லாம இருக்கல. ஆனா இப்போ இதை செலக்ட் பண்ணி, அதாவது 95% பீப்புள் ஒத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த ஒரு 2 வில்லேஜஸ்காரங்க மட்டும்தான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அதை நெகோஷியேட் பண்ணிட்டு அதை நம்ம அதாவது அவங்கள ஒப்புக்குள்ள வைக்க முடியும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். நான் என்ன கேட்கிறேன், நீங்க மிஸ்டர் முதல்வர், நீங்க இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்கன்னு கேட்கறது இருக்கட்டும். நான் டிஎம்கே காரன் கிடையாது, நான் ஸ்டாலினுக்கு ஆதரவாளர் கிடையாது. ஆனால் விஜய் முதல்வரை பற்றி அப்படி கேட்கறதற்கு முன்னால விஜய இதுக்கு ஒரு தீர்வை கொண்டு வர முடியுமா, அவர் இதுக்கு ஒரு தீர்வு யோசிச்சிருக்கிறாரா அப்படின்னு பார்க்கணும். எதையுமே தீர்வு பத்தி யோசிக்காமையே கம்யூனிஸ்ட்காரங்க மாதிரி போராட்டம் நடத்துறது அப்படிங்கிறது ஒரு அராஜக மனப்பான்மை நான் பார்க்குறேன். அதனால விஜய் பரந்தூர் விஷயத்துல கொஞ்சம் கீழே இறங்கி வந்தா நல்லா இருக்கும். விஜயே தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி அந்த மக்களுக்கு வேண்டியதை அவர் ஒரு குரலாக இருந்து மாநில அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி, மத்திய அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி, அந்த அளவுக்கெல்லாம் அவருக்கு திறமை இருக்கா நீங்க என்ன கேட்காதீங்க. அவ்வளவுக்கெல்லாம் அவருக்கு திறமை கிடையாது. ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே ஆழமாக புரிஞ்சுக்கிற தன்மை அவருக்கு இல்லை அப்படின்னு நான் பார்க்குறேன். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் அவருடைய பேச்சு எல்லாமே ரெட்டாரிக்கலா தான் இருக்கு.
மதவாத கட்சி அப்படிம்பாரு, பாசிசம் அப்படிம்பாரு, அப்புறம் பாயசம் அப்படிம்பாரு, இந்த மாதிரி ஏதோ சொல்லின்னு போறாரே தவிர எந்த ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீட் பத்தியோ அல்லது டாஸ்மாக் பத்தியோ கூட அவருக்கு ஒரு ஆழமான புரிதல் இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதனால அவருக்கு வந்து இதுக்கு மேல அவரால் பண்ண முடியாது. ஓகே. ஆனா அட் த சேம் டைம் இந்த பரந்தூரை வச்சு கொஞ்சம் பாலிடிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கறாரே தவிர விஜயினுடைய வேற எதுவுமே நோக்கம் கிடையாது. பிஜேபியுடனும் திமுகவுடனும் கூட்டணி கிடையாது அப்படின்றத சாலிடா விஜய் அவர்கள் எடுத்துரைச்சிருக்காரு. இதுல இந்த கேள்வியில நிறைய பாசிபிலிட்டிஸ் நான் பார்க்கிறேன். நேத்திக்கே நான் வந்து இதை யோசிச்சு வச்சிருக்கேன். ஏகப்பட்ட பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதாவது ஒரு பேண்டோராஸ் பாக்ஸ் ஓபன் பண்ண மாதிரி இருக்கு. இன்னும் விஜயனுடைய இந்த கூற்று வந்து யாருக்கு பிடிக்காம இருக்கும்னா ஏடிஎம்கேக்கு பிடிக்காது. அவங்களுக்கு வந்து வேப்பங்காய் சாப்பிட்டா மாதிரி இருக்கும், வேப்பங்காயை கடிச்சா மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க தான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, வந்துருவாருன்னுட்டு. அவங்களுக்கு வந்து ஏடிஎம்கேயை பொறுத்த வரைக்கும் பாஜக வந்து செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் தான், விஜய் தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். எஸ்பெஷலி விஜய்க்கு வந்து இந்த ரீசென்ட்லி கருத்து கணிப்புகள் வந்தது பாருங்க. ஒரு கருத்து கணிப்பு 22% சொல்லிச்சு. இன்னொரு கருத்து கணிப்புல வந்து எலாபரேட்டா அவங்க பண்ணின கருத்து கணிப்புல வந்து தமிழ் கருத்து கணிப்பு தான் ரெண்டுமே. அதாவது ஏர்செல் மேக்சிஸ் அந்த மாதிரி, அதாவது சி ஓட்டர் அந்த மாதிரியான கருத்து கணிப்பு கிடையாது. இதெல்லாம் லோக்கலாவே நம்ம ஆளுங்களே பண்ணின கருத்து கணிப்புகள் தான். அதுல வந்து 11 to 12% வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. அப்படிங்கும்போது அவங்க நேச்சுரலி பாஜகவும் கிட்டத்தட்ட அவ்வளவுதானே இருக்கு அப்படிங்கிறதுனால ஏடிஎம்கேக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் விஜய் கட்சி, ரெண்டாவது தான் பாஜகவா இருந்தது. ஆனா ஒரு வருஷம் முன்னாலே நாம பேசியிருக்கோம் இதை பத்தி. விஜய் வந்து ஏடிஎம்கே கூட்டணிக்குள்ள ஏன் வர முடியாது அப்படின்னா, வேட்பாளர் யார், முதல்வர் வேட்பாளர் யார் அப்படிங்கிற பிரச்சனை வரும். தான் முதல்வர் வேட்பாளருங்கிறத அந்த 2023 அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி அவர் வந்து கிளியரா சொல்லிட்டு இருந்தாரு. அப்படி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி இன்னொரு முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கும்போது கிளாஷ் வரத்தான் செய்யும், ஈகோ ப்ராப்ளம் வருங்கிறத நான் முதல்ல சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு. அதனால இப்போ விஜய் ஏடிஎம்கே கூட போகல அப்படின்னு சொன்னா இது யாருக்கு ஒரு சமிக்ஞை, யாருக்கு ஒரு செய்தி அப்படின்னா, பாஜகவுக்கும் ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா ஏடிஎம்கேக்கு இனிமேலும் வேற யாரும் வரப்போறது இல்லை. இப்போ ஏடிஎம்கே வந்து விஜய் வந்துருவாரு, விஜய் வந்தாருன்னா காங்கிரஸ் வந்துடும், விசிகா வந்துடும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில இருந்த போது இன்னைக்கு விஜய் வரலங்கும் போது ஆட்டோமேட்டிக்கலி என்ன ஆகும், திஸ் இஸ் அட்வான்டேஜ் பிஜேபி, அட்வான்டேஜ் ஏடிஎம்கே. எப்படி அப்படின்னா, ஏடிஎம்கே பாஜகவை விட துணியாது. நேற்றுக்கு வரைக்கும் அவங்க அதை யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா இன்னையில இருந்து அவங்க அதை யோசிக்க முடியாது. ஏன்னா 2022 நவம்பர் 19ஆம் தேதி நாமக்கல்ல எடப்பாடி பழனிசாமி மெகா கூட்டணி அமைப்போம் அப்படின்னு சொன்னாரு. மன்சூர் அலிகான், எஸ்டிபிஐ, இந்த ரெண்டு பேரை தவிர வேற யாருமே வரலங்கிறத நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறமா வந்து தேமுதிக வந்துச்சு லாஸ்ட் மினிட்ல, அவங்களுக்கு நிறைய சீட் அள்ளி கொடுத்தாருங்கிறதையும் பார்த்தோம் 2024 பாராளுமன்ற தேர்தலில். நவ் இனிமேலும் அது மாதிரி வர்றதுக்கு சான்ஸ் இல்லை அப்படிங்கிறது அவருக்கு இப்போ தெரிஞ்சு போச்சு. அது காரணம் வந்து விஜயினுடைய எழுச்சி. விஜய் இப்போ அதாவது விஜய் வந்து தனியாக போட்டியிடுவேன் அப்படின்னு சொன்னாலும் கூட கூட்டணி அமைக்கும் அதிகாரத்தை அவர்களுக்கு அளித்திருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்க வந்து கூட்டணியை அமைக்க போறாங்க தங்களுடைய தலைமையில. கூட்டணிக்கு யார் வருகிறார்களோ அவர்களுக்கும் அதிகாரத்தில் பங்கு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்கிறாரு. இது ஒரு புதிய முயற்சி. அப்படிங்கும்போது இது யாருக்கான செய்தி? பாஜக அதிமுக செய்தி அல்ல, டிஎம்கேக்கான செய்தி. என்ன செய்தி அப்படின்னா, டிஎம்கே கூட்டணிகள்ல ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குங்கிற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க எல்லாருக்குமே நீங்க எங்கிட்ட வாங்க, நாங்க உங்களுக்கு பங்கு கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி அங்க போறது. அதாவது விஜயனுடைய இந்த எண்ணத்தினால பாஜக அதிமுக கூட்டணியை உடைப்பதற்கு முதல் நாள்லேருந்து, அதாவது ஏப்ரல் 11ஆம் தேதியிலேருந்து தொடர்ச்சியாக டிஎம்கே எடுத்துக்கிட்டு வர முயற்சிகள், சூழ்ச்சிகள் எல்லாமே முறியடிக்கப்பட்டு விட்டன. ஏடிஎம்கேவோ பாஜகவோ பண்ணல மேடம், ஆனா விஜய் அதை பண்ணிட்டாரு. அதாவது பாஜக ஏடிஎம்கே கூட்டணியை உடைப்பதற்கான திமுகவின் முயற்சிகளை முறியடித்தது பாஜகவோ ஏடிஎம்கேயோ அல்ல, விஜய் பண்ணிட்டார் அந்த வேலையை. இவங்க பண்ற வேலையை விஜய் பண்ணிட்டார். நோ, விஜய்க்கு வந்து
என்ன இலக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா, எப்படியாவது காங்கிரஸ் கட்சியையும் விசிக இந்த 2 பேருமே வந்து அந்த கூட்டணியில எல்லாருமே எல்லா தோழமை கட்சிகளுமே டிஎம்கேல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேதனையோடு மனம் நொந்து போய் தான் தொடர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. சண்முகம் கூட நேத்திக்கு சொன்னார் பாருங்க, விஜய் ஒருவேளை பாமக ஏடிஎம்கே பாஜக கூட்டணியில் சேர்ந்தால் கூட அவ்வளவு பெரிய பலம் கிடையாது. ஆனால் விஜய் சேர்ந்தால் அங்கே பலம் அதிகமாகிவிடும், டிஎம்கேக்கு சவாலாகிவிடும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். அப்படின்னா அவர் கூட டிஎம்கேக்கு ஒரு சேதாவணி, அதாவது ஒரு எச்சரிக்கையை அவர் கொடுக்கிறாரு. அதாவது இப்போ இருக்கிற கூட்டணி கட்சிகளை தக்க வைத்துக் கொள்வதற்கு டிஎம்கேக்கு மிகவும் கடினமாகிவிடும். நீங்க வந்து இப்போதையே அதிகாரத்தில் பங்கு கொடுக்கிறோம், கூட்டணி ஆட்சி அமைக்கிறோம்னு அவங்கள சொல்ல வைக்கிறதுக்கான நிர்பந்தத்தை இவர்கள் ஏற்படுத்துகிறார்கள். இல்ல சார், கடைசி எலெக்ஷன்லயே வந்து இந்த கூட்டணி வந்து நிலை நிக்குமா அப்படின்னு பார்க்கும்போது கணக்கு சீட் அதிகமா கேக்குறாங்க அப்படின்றப்போ அதெல்லாம் ரொம்ப டாட்டிக்கா அழகா வந்து முதல்வர் அவர்கள் வந்து ஃபினிஷ் அவுட் பண்ணாரு. யார் யாருக்கு என்ன கொடுக்கணும், என்ன டீல் பண்ணணும் அப்படின்ற கரெக்ட் டீலிங் அவர் பண்ணியிருந்தாரு. இப்போவும் வைகோ அவர்கள் வந்து சமீபத்துல பேசும்போது அதான் சொல்றாரு, 30 ஆண்டு காலம் வந்து நான் வந்து கருணாநிதி அவர்கள் கூட நான் டிராவல் பண்ணேன், அது அவருக்கு நான் வந்து கடைசி நேரத்துல ஒரு வாக்கு கொடுத்தேன், உங்க மகனுடனும் நான் இருப்பேன் அப்படின்ட்டு. சோ அதை நான் வந்து நிறைவேற்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி திருமாவளவன் அவர்களும் என்ன நடந்தாலும் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் திமுக சரியாக தான் செயல்படுதல், என்ன தவறு இருக்கு அப்படின்றத அவரும் வந்து கூட நிக்கிறாரு. என்னதான் சிபிஎம் வந்து அகைன்ஸ்ட் பண்ணாலும் அவங்களும் கூட்டணியில் இருக்காங்க அப்படின்னு தெரியுது. சோ ஸ்டாலின் நோஸ் டு ஹேண்டில் த அலையன்ஸ் அப்படின்றது தெரியுது இல்ல? ஸ்டாலின் நோஸ் டு ஹேண்டில் த அலையன்ஸ் நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்லல. ஆனா களம் வேற மாதிரி மாறிட்டு இருக்கும் போது இதை எப்படி அவர் ஹேண்டில் பண்ண போறார் அப்படிங்கிறது தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள், காங்கிரஸ் கட்சி இன் ஆல் ப்ராபபிலிட்டி அவங்களும் சொல்றாங்க ஆட்சியில் பங்கு வேண்டும் அப்படின்ட்டு. ஆட்சியில் பங்கு இவங்க கொடுக்கறதுக்கு தயாரா இருந்தாங்கன்னா கண்டினியூ பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் லாஸ்ட் மினிட்ல சேஞ்சஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. விடுதலை சிறுத்தைகள் கட்சி நேத்தி கூட சொன்னாரு, நாங்க வந்து தொகுதிகள் குறைவாக கொடுத்தாலும் கூட நாங்கள் டிஎம்கே கூட்டணியில் தான் இருப்போம், அவங்களுடன் பயணிப்போம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. ஆனாலும் எனக்கு வந்து அதுல ஒரு சந்தேகம் வருது. காரணம் என்னன்னு கேட்டா, முன்னுக்கு பின் முரணாக இதுக்கு முன்னாடி நிறைய ட்ரிப் பேசியிருக்கிறாரு. இப்போ டிஎம்கே மேல இருக்கிற அந்த ஆன்டி இன்கம்பன்சி ரொம்ப அதிகமா இருக்கு. நீங்க வந்து ரங்கராஜ் பாண்டேவுடைய கருத்து கணிப்பெல்லாம் விட்டுடுங்க, அவங்க கிட்டத்தட்ட 104 இடங்கள் 114 இடங்கள்ல நிச்சயம் வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரி அவர் நேற்றுக்கு தான் சொல்லியிருக்கிறாரு. ஆனா அந்த கருத்து கணிப்பிலையும் எனக்கு சில குழப்பங்கள்லாம் இருக்கு. அது காரணம் வந்து அவரே வந்து ஒரு கேவியட் போடுறாரு கடைசியில, விஜயினுடைய ஃபேக்டர் என்னங்கிறது எனக்கு தெரியாது அப்படின்னுட்டு. இப்போ விஜய் ஃபேக்டர் நம்ம கருத்துல எடுத்துக்கணுமா வேண்டாமா? எடுத்துக்கிட்டு தான் வேணும். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு லெவல்ல ஆன்டி இன்கம்பன்சி அப்படிங்கிறது டிஎம்கேக்கு எக்கச்சக்கமா இருக்கு. எஸ்பெஷலி இந்த அஜித்குமார் விஷயத்துக்கு அப்புறமா எப்படி இவங்க தனிப்படையை வச்சிருக்கிறாங்களோ, தனிப்படைங்கிற பேர்ல ஒரு கொலைப்படையையே காவல்துறை வந்து மாவட்டம் தோறும் வச்சிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ஷாக்கிங் சமாச்சாரம். அதாவது இது நீங்க எப்படி பார்க்கணும்னு சொல்றேன். மன்மோகன் சிங் பிரதமரா இருக்கார். அவர் பிரதமராக இருக்கும்போது இவர் சோனியா காந்தி வந்து கட்சி தலைவர். மன்மோகன் சிங் பிரதமருக்கு தான் வந்து ஃபைல்ஸ் போகணுமே தவிர கட்சி தலைவருக்கு ஃபைல்ஸ் போகக்கூடாது. ஆனா எல்லா ஃபைல்ஸும் கோப்புகளும் சோனியா காந்திக்கு தான் போகும். சோனியா காந்தி அதெல்லாம் பார்த்துட்டு இதுல இந்த டெசிஷன் எடுக்கலாம், இதுல இந்த டெசிஷன் எடுக்கலாம், எல்லா டெசிஷனையும் அவர் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அந்த கோப்புகள் வந்து மன்மோகன் சிங்குக்கு போகும். இதுதான் சொல்றேன் பேரலல் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு. அதாவது எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டியாக சோனியா காந்தி அந்த 10 வருஷம் அந்த கவர்மெண்ட்ல இருந்தாரு. பிரைம் மினிஸ்டர்னா மன்மோகன் சிங் தான். ஆனா நமக்கெல்லாம் மக்களுக்கெல்லாம் பிரைம் மினிஸ்டர் வந்து தேர்ந்தெடுக்கப்படாத சோனியா காந்தி தான். அதாவது பிரைம் மினிஸ்டராக அறிவிக்கப்படாத சோனியா காந்தி தான். இதை எப்படி நீங்க ஒத்துக்க முடியும்? ஒரு டெமோக்ராட்டிக் செட்டப்ல இதை நீங்க ஒத்துக்க முடியாது. 2வது எக்ஸாம்பிள் சொல்றேன். இங்க மாநிலத்துல முதல்வர் அப்படிங்கிற ஒரு பொம்மை முதல்வர் இருக்கிறாரு, விளம்பர பிரியர் முதல்வர் ஒருத்தர் இருக்கிறாரு. ஆனா எல்லாமே அவர் தான் பண்றாரா அப்படின்னு கேட்டா கிடையாது. 2 அதிகார மையங்கள் இருக்கின்றன. ஒன்னு அண்ணா நகர்ல இருக்கு, இன்னொன்னு நீலாங்கரையில இருக்கு. அதாவது ஒரு இடத்துல பேரலல் அட்மினிஸ்ட்ரேஷன் நடந்துகிட்டே இருக்கு. இதுதான் ரொம்ப பெரிய தவறு. ஃபார் எக்ஸாம்பிள், இளைய பாரதத்துல அவர் இருக்காரு, தலைவர் இருக்காரு, எம்டி இருக்காரு. நீங்க இல்ல உங்களை மாதிரி யாராவது ஒருத்தர் சைடுல பேரலா நீங்க ஒரு சேனல் நடத்திக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னாதான் அது அஃபெக்ட் ஆகுமா ஆகாதா? அதே மாதிரிதான் இங்க நடக்குது தமிழ்நாட்டுல.
அதே தான் இங்க காவல்துறையில பண்ணியிருக்கிறாங்க. காவல்துறையினர் பண்ணினது ஒரு மிகப்பெரிய தவறு. அஜித் குமாருடைய விஷயம் வெளியில வந்த பிறகுதான் இந்த விஷயமே நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். இது ஒரு பெர்மனன்ட் செட்டப்படாது அப்படின்னுட்டு. அதாவது ஏதோ ஒரு பிரச்சனையாச்சு, இப்போ ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல எல்லாரும் காணாம போயிட்டாங்க, குற்றவாளிகள்னா உடனே தனிப்படை அமைச்சு நாடெங்கும் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கான தனிப்படை அமைங்க, பரவாயில்ல. அது முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த தனிப்படையை கலைக்க வேண்டும். ஆனா அதை பெர்மனண்டா வச்சுக்கிட்டு அவங்களுக்கு எந்த சட்ட திட்டம் கிடையாது, எந்த ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் கிடையாது. மேலிடத்துல இருந்து என்ன உத்தரவு வருதோ அந்த உத்தரவை நாங்க வந்து கரெக்டா கச்சிதமா முடிச்சு வைப்போம், கொலையும் செய்வோம் அப்படிங்கிற அளவுக்கு இவங்க துணிஞ்சிருக்காங்கன்னு சொன்னா, இந்த மேட்டரு சங்கர் ஜிவால் ஒத்துக்கிட்டு இருக்காரு. அதிகாரத்திற்கு புறம்பான, அதிகாரமற்ற அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் அவர் யூஸ் பண்ணிருக்கிறாரு அப்படின்னா, சங்கர் ஜிவால் அங்கீகரிக்கப்படாது அப்படின்னா சங்கர் ஜிவால் ரிசைன் பண்ணணுமா வேண்டாமா? காவல்துறைக்கு முதல்வர் கையில தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது முதல்வருக்கு கூட தெரியாமல் சங்கர் ஜிவால் இந்த கூலிப்படையை, கொலைப்படையை நடத்தி கொண்டிருக்கிறாரா 3 வருஷமா? அதான் என் கேள்வி. இல்ல சார், இப்போ ஒவ்வொரு ஸ்டேஷன் கீழேயும் இருக்கு டிஎஸ்பி, எஸ்பி அப்படின்றவங்க வந்து அவங்களே சும்மா ஒரு ஸ்டேஷனுக்கு 2 பேர், இன்னொரு ஸ்டேஷனுக்கு ஒரு ஆள்னு அவங்களே அவங்க கட்டுப்பாடுல கொஞ்சம் தனிப்படை வச்சிருக்காங்க. அதுதான் அங்கீகரிக்கப்படாததாக பார்க்கப்படுகிறது. அதைத்தான் நான் சொல்றேன். இதைத்தான் சொல்றேன். எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி, பேரலல் அட்மினிஸ்ட்ரேஷன். எப்படி ஒரு பொருளாதாரம் இருக்கு, ஒரு கள்ள பொருளாதாரம், கருப்பு பொருளாதாரம், பிளாக் மணி எக்கானமின்னு செப்பரேட்டா இருக்கோ, அதே மாதிரிதான் இங்கேயும் இருக்கு. இது நிர்வாகம் கிடையாது. ஒருவேளை முதல்வருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கலன்னு சொன்னா முதல்வரே முன் வந்து சங்கர் ஜிவாலை டிஸ்மிஸ் பண்ணணும் நான் கேட்கிறேன். ஏன்னா சங்கர் ஜிவால் பண்ணது ஒரு மிகப்பெரிய தவறு. அரசை இருட்டில் வைத்துவிட்டு அரசுக்கு தெரியாமல் அவர் நடத்திருக்கிறார் சொன்னா அரசும் அதற்கு பொறுப்பேற்க வேண்டும். அரசு சங்கர் ஜிவாலை டிஸ்மிஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்றேன். இந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால தோழமை கட்சிகளுக்கு இது ஒரு மிகப்பெரிய தர்ம சங்கடமான நிலைதான் இருக்கு. இப்போ நான் அந்த பாலிடிக்ஸ்க்கு வந்து நீங்க கேட்ட கேள்விக்கு வரேன். சோ டிஎம்கேனுடைய கூட்டணி கட்சிகளுக்கு பயங்கரமான தர்ம சங்கடம் இன்னும் அதிகரிக்கத்தான் போறது. அப்படி இருக்கும்போது கடைசியில லாஸ்ட் 4-5 months இருக்கும்போது, 3 months இருக்கும்போது என்ன நடக்கும்ங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அதனாலதான் 3வது அணி உருவாவதற்கான எல்லா காரணங்களும் தமிழ்நாட்டில் இருக்கின்றன. 3வது அணின்னு சொன்ன உடனே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும்? 2016 மக்கள் நல கூட்டணின்னு ஒண்ணு வந்தது. ஆனா அந்த மக்கள் நல கூட்டணியில ஒரு 5 கட்சிகள் எல்லாமே சேர்ந்து 8% தான் எடுத்தாங்க. அது வேற விஷயம். ஆனால் 2016 2011-16 ஏடிஎம்கே, 2016-21 ஏடிஎம்கே தான் 2வது முறை ஜெயலலிதா அம்மா ஜெயிச்சுட்டு வந்தாங்க. அதாவது 3வது அணி வந்துச்சுன்னு சொன்னா ஆளும் கட்சி வெற்றி பெறும் அப்படிங்கிறது அப்போ. ஆனா அந்த லாஜிக் படி பாத்தீங்கன்னா இப்போ 3வது அணி வரும்போது டிஎம்கே ஆட்டோமேட்டிக்கலி மீண்டும் வெற்றி பெற வேண்டும். ஆனால் வெற்றி பெறாது. ஏன் வெற்றி பெறாது அப்படின்னு சொன்னா, விஜய் கட்சிக்கு வரக்கூடிய ஒருவேளை விஜய், திருமாவளவன் அண்டு செல்வ பிறந்தகை இந்த கூட்டணி அமைஞ்சது அப்படின்னு சொன்னா இவங்களுடைய வாக்கு விகிதம் மிக அதிகமாக இருக்கும். அதாவது மக்கள் நல கூட்டணியை விட மிக அதிகமாக இருக்கும். டிஎம்கே கிட்டத்தட்ட 10-12% வாக்குகள் இழக்கும். அந்த நிலையில டிஎம்கே 3வது இடத்திற்கு தள்ளப்படும். முதல் இடத்திற்கு பாஜக, ஏடிஎம்கே. ஏன்னா இவங்க விஜயை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு ஏடிஎம்கேக்கும் எந்த குழப்பமும் கிடையாது. ஏன்னா நேத்திக்கு அவங்க பேசினதுக்கு அப்புறம், நேத்திக்கு விஜய் பேசினதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் டைம் ஏடிஎம்கே அவர் விமர்சனம் பண்ணிருக்கிறாரு. இதை எந்த ஒரு ஏடிஎம்கே தோன்றனும் ஏற்றுக்கொள்ள மாட்டான், தலைவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதனால ஏடிஎம்கே வாக்குகள் வந்து ரெட்டைலைக்கு தான் போகும். பிஜேபி சைடுல பிஜேபி ஆதரவாளர்களுடைய வாக்குகள் பிஜேபியை தவிர வேற யாருக்குமே போகாது. ஏடிஎம்கேக்கு போகும், ஆனால் விஜய்க்கு போகாது. ஆனால் டிஎம்கேனுடைய கண்டிஷன் அப்படி கிடையாது. டிஎம்கேக்கு ஒட்டு மொத்தமா இன்னைக்கு இருக்கிற அந்த இஸ்லாமிய கிறிஸ்தவ வாக்குகள் ஒட்டு மொத்தமா அள்ளிட்டு போறாங்க 10%க்கு மேல. அந்த 10%ல மோர் தேன் 6% விஜய் கட்சிக்கு போகுது. கண்டிப்பா போகுது. காரணம் என்னன்னு கேட்டா விஜய் கட்சியே ஒரு மதவாத கட்சி தான். நான் அப்படி சொல்றேன்னு நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க அப்புறமா நீங்க புரிஞ்சுக்குவீங்க. விஜய்க்கு பின்னால் இருந்து அவர்களை இயக்குபவர்கள் யார் அப்படிங்கிறது நீங்க பார்க்கணும். மொத்தமா கிறிஸ்தவ இயக்கங்கள். எனக்கு ஒரு தகவல் வந்திருக்கு நேத்திக்கு. அந்த தகவலை நான் வெளியிட விரும்பல. கோயம்புத்தூர்ல இருக்கிற ஒரு மதவாத இயக்கம், கிறிஸ்தவ இயக்கம் அவருக்கு நெருங்கி வந்து அவரை இயக்கி கொண்டிருக்கிறது.
அவர்களே இவர்களுடைய கேம்பெயின் மேட்டரெல்லாம் ரெடி பண்றதுக்கு முன் வந்திருக்கிறாங்க அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்கு. அந்த பேரை மட்டும் நான் சொல்ல விரும்பல. அதாவது கிறிஸ்தவர்களுக்காக அமைக்கப்பட்ட ஒரு கட்சி மாதிரியும், கிறிஸ்தவத்தை பரப்புவதற்காகவும் தமிழ்நாட்டை கிறிஸ்தவ நாடாக மாற்றுவதற்கு மட்டுமே இந்த கட்சி துவங்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது என்னுடைய தகவல் இப்படிதான் நான் பேசிட்டு இருக்கேன். முஸ்லிம்கள் இன்னைக்கு அவங்களே சொல்றாங்க, டிஎம்கேல எங்களுக்கு எந்த விதமான லாபமுமே கிடையாது. ஆனா நாளைக்கு நடக்க போறது மதுரையில முஸ்லிம்கள் மாநாடு நடக்க போறது இல்ல, அதுல ஜவஹருல்லா இவரெல்லாம் தமிழ்மூன் அன்சாரி எல்லாம் சொல்றாங்க, ஆல்ரெடி எங்களுக்கு தமிழ்நாட்டுல 7 எம்எல்ஏஸ் தான் இருக்கிறாங்க. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா 20 எம்எல்ஏஸ் இருக்கணும். நாடளவுல இவ்வளவு எம்எல்ஏஸ் எம்பிஸ், ராஜ்யசபால இவ்வளவு எம்பிஸ்ங்கிற மாதிரிலாம் கணக்கு போட்டு வச்சிருக்கிறாங்க. அதாவது டிஎம்கே இஸ்லாமிய வாக்குகளுக்காக மட்டுமே பயன்படுத்தி கொள்கிறதே தவிர இஸ்லாமியர்களுக்காக எந்த ஹெல்ப்பும் பண்ணல. அதனாலதான் நேற்றுக்கு பாருங்க, யாரோ ஒரு இஸ்லாமியருக்கு, அதாவது தகுதி இல்லாத ஒரு இஸ்லாமியருக்கு நேற்றுக்கு தகைசால் விருது கொடுத்தாரு இல்லையா? முதல்வர் ஸ்டாலின் தகைசால் விருது கொடுத்தாரு. அவர் பேரை மறந்துட்டேன், நான் தேடி பார்த்தேன். அவருக்கு உண்மையிலேயே அவர் எனக்கு தெரியாமல் அவருக்கு ஒரு தகுதி இருக்கு இந்த விருது பெறுவதற்கு சொன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆனால் இந்த ஒரு சூழ்நிலையில ஒரு இஸ்லாமியருக்கு நீங்க தேடி கண்டுபிடிச்சு கொடுக்குறீங்க. சல்மாங்கிற ஒரு பெண், அதாவது ராஜாத்தியே ஏதோ பேர் அவங்களுக்கு, அவங்க சல்மான்னு வச்சுட்டு இருக்கிறாங்க. அப்புறம் திருப்பியும் ஆமா, அதுக்கப்புறமா ராஜாத்தின் பேரை மாத்திக்கிட்டாங்க, அதான் அபிஷியலா மாத்திருக்கிறாங்க. அவங்கள கூப்பிட்டு நீங்க ராஜ்யசபா சீட் கொடுக்குறீங்கன்னா என்ன அர்த்தம்? டிஎம்கே இஸ் அஃப்ரேட் ஆஃப் த ரைஸ் ஆஃப் விஜய் கட்சி இஸ்லாமிய வாக்குகளை அப்புறப்படுத்துகிறது, கிறிஸ்தவ வாக்குகளை அப்புறப்படுத்துகிறது, பெண்கள் வாக்குகளை அப்புறப்படுத்துகிறது. அதையும் நான் சொல்றேன். அதே மாதிரி யங்ஸ்டர்ஸ், இளைஞர்கள் வாக்குகள், அதாவது 40 வயசு வரை 35-40 வயசு வரைக்கும் இருக்கிற இளைஞர்களுடைய வாக்குகள்ல ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்குகள் அவருக்கு போகிறது. அப்படிங்கிறதுனாலதான் டிஎம்கே இன்னைக்கு பயங்கரமான பதட்டத்துல இருக்கு. அதனால நீங்க கேட்ட மாதிரி விஜயினுடைய நேற்றைய அறிக்கை ஒரு மிகப்பெரிய பூகம்பத்தை கிளப்பி விட்டிருக்கிறது. ஆனால் இதனால் நஷ்டம் படப்போவது டிஎம்கே, லாபம் அடைய போவது பாஜக அதிமுக கூட்டணி. சார், எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். Thank you very much.